துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் அறிவுறுத்தல்களையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அரசுக்கும் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசியலில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். என்னென்ன கட்சிகள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் தற்போது இந்த விவகாரத்திற்கு தொடக்கமாக அமைந்திருக்கிறது. தவேக திமுக இடையே ரகசிய டீலிங் என அவர் பற்ற வைத்தது தொடர்பான விவாதங்கள் கிளப்பியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. ருஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது ருஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் ருஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. துணை முதல்வரும் விஜயும் நண்பர்கள் என்பதால் இப்படி ஒரு தயக்க காட்டுறாங்க. யூகமா நாம சொல்ல முடியாது. ஆனா ருஷி ஆனந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடாததற்கு காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஏன் விஜய் மேல வழக்கு போடல, மாறாக அவருக்கு எதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ ஏன் ருஷி ஆனந்த் மேல மட்டும் வழக்கு, அவரோட வந்த மற்றவங்க மேல வழக்கு? அந்த வழக்குல திரும்ப பிறகு வித்ட்ரா பண்ணுங்க. அது ஒரு ஆக்சிடென்டா இருந்து போட்டோம். திமுக தவேக இடையே ரகசிய உறவு என திருமா கூறியிருந்த நிலையில் ராகுல் காந்திக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக கூறியிருந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். அவர் கூறியதை தற்போது கேட்கலாம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ருஷி ஆனந்த் மேல் போடுகின்ற எஃப்ஐஆர், நீங்கள் வீக வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர், நிர்மல்குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆகிய இந்த கூட்டத்துக்கு தலைவர், இந்த கட்சிக்கு தலைவர், அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள். அதனால்தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு, மூச்சு திணறல் ஏற்பட்டு, பச்சை குழந்தைகள் 1.5 வயது குழந்தை இறந்திருக்கிறது, முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள், கர்ப்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இருந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை, ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு தனியார் கட்டடங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள். வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்துவிட்டதற்காக அதனுடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜயோ தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்ததாக, தவிர்த்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள். எனது அருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள்.
யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்டுங்கள். அதை விடுத்து 41 குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது, எழுவு விழுந்திருக்கிறது, அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை, ஆயுத பூஜைகள் இல்லை. ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம், அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். கொடி கட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிக பெருமக்கள் வீடு எழுவுகோலம் பூண்டிருக்கிறது. திருமாவின் கருத்தை ஆதரித்து பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் பேசியதை தற்போது காணலாம். இப்போ எங்க அண்ணன் சொன்னா அதுல இந்த கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன். அப்ப அவர் சொன்னதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவருக்கு வாக்கு வலிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் சொன்ன உண்மை இருக்கும்ல. கரூரில் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது 41 பேர் உயிரிழந்தது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் ஒருபுறம் நடந்து வந்தாலுமே கூட அரசியல் களத்தில் பல்வேறு திசைகளை நோக்கி இந்த சம்பவம் நகர்கிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் சம்பவம் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலுமே கூட திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. பொதுவாக திமுக கூட்டணிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இது போன்ற விமர்சனங்களை கேள்விகளை முன்வைப்பது ஒரு இயல்பான ஒரு நடைமுறை அப்படின்னாலுமே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இது போன்ற கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறது இது போன்ற ஒரு நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கு. இன்றைய சூழல்ல இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக கூட்டணியில என்ன நடக்குது ராஜேஷ்? ஷாம், இந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்று 8 நாட்கள் முடிந்துவிட்ட பின்னரும் கூட இதற்கு ஒரு உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இது சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் ஓய்ந்தபாடு இல்லை. தொடர்ந்து இதற்கு காரணம் யார், இந்த பிரச்சனையினுடைய முக்கிய மூளையாக செயல்பட்டது யார், இதில் என்ன நடந்திருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து விவாதமாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு தீர்வை நோக்கி இன்னும் நகரவில்லை என்பதைத்தான் கடந்த 8 நாட்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தற்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் இத்தனை நாட்கள் ஆன பிறகும் உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பிய பிறகும் விஜய் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வியை நாம் எழுப்பவில்லை, அரசியல் கட்சிகள் எழுப்புகின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை எழுப்புகின்றன. உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்கின்றது விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, அந்த பேருந்தை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் தற்போது வரை வழக்கு அந்த விசாரணை பட்டியலிலே விஜய் சேர்க்கப்படவில்லை, அவரை கைது செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அந்த மாவட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புஷி ஆனந்த் போன்ற மாநில நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதனை சுட்டி காண்பித்துதான் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். நீதிமன்றமே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன, அதற்கான ஏற்பாடு செய்தவர்கள் யார், அவர்களை ஏன் முழுமையாக அந்த வழக்கு பதிவு செய்யவில்லை, அவர்களை ஏன் இன்னும் முழுமையாக கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையிலே தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன. எதன் காரணமாக திமுக அரசு விஜய் மீது கை வைக்க தயங்குகிறது, இது ஒரு அரசியல் பின்னடைவாக போகும் என யோசிக்கிறார்களா, அல்லது வெளிநபர் ஒருவருடைய அழுத்தம் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள். அது யார், அது என்ன அழுத்தம் என்பதை குறித்தெல்லாம் விரிவாக நாம் பேச போகின்றோம். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் பேசியிருந்தார். இந்த நகர்வுகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்கிறார்களோ, அண்டர் டீலிங்கில் இருக்கிறார்களோ என்றெல்லாம் சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். அவர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கூட்டத்திற்கு அந்த 41 பேர் உயிரிழப்பதற்கு காரணமான கூட்டத்தை கூட்டியது கரூர் மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட பொருளாளர் மட்டும் கிடையாது.
நீங்கள் புஷி ஆனந்த் போன்ற பொதுச் செயலாளர், அதே போல இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு பொறுப்பு இருக்கிறது சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது தானே. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயும் அந்த மக்கள் நிகழ்ச்சிக்கு வந்தார் தானே. அவரை பார்ப்பதற்கு வந்து தானே அந்த மக்கள் இருந்தார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நீங்கள் வழக்கு விசாரணையிலே சேர்க்கிறீர்கள். அதே போல மாவட்ட செயலாளர் கைது செய்கிறீர்கள். ஆனால் விஜய் மீது மட்டும் கைது செய்யவில்லை என்றால் பரவாயில்லை, வழக்கு பதிவு கூட செய்ய மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் எழுப்புகின்றார். அதற்கு பல சந்தேகங்களையும் அவர் முன்வைக்கின்றார். அந்த சந்தேகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் எப்படி நீங்கள் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியா என்று கேட்பது போல தமிழக வெற்றி கழகத்தின் மீது கை வைக்க தயங்குவது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இவர் வழக்கு விசாரணையில சேர்க்காதது ஏன் என கேட்கக்கூடிய நிலையில் வேல்முருகன் ஒருபடி மேலே சென்று விஜயை கைது செய்ய வேண்டும், விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் காரணமா என்று பத்திரிகை செய்திகளை காட்டி நான் கேட்கிறேன் என்று அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல IAS IPS அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் சுதாரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அதாவது முதலமைச்சரையே ஏமாற்றி அதிகாரிகள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள். இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்திருக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான். அது எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கைது செய்கிறீர்கள், மாநில நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்கிறீர்கள், விஜயை மட்டும் ஏன் தப்பிக்க விடுகிறீர்கள்? அவர் நேரடியாக சவாலே விடுத்து விட்டார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால், உங்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் நான் என்னுடைய வீட்டில் இருப்பேன், என்னுடைய அலுவலகத்தில் இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அவர்களை எதுவும் செய்யாதீர்கள் என்று அவர் நேரடியாக முதலமைச்சரை எதிர்த்து பேசியிருக்கின்றார். அப்படி எதிர்த்து பேசியிருந்தும் கூட, அவர் ஒரு சவால் விட்டிருந்தும் கூட தமிழக அரசு தொடர்ந்து தயங்குவது ஏன்? விஜய் விவகாரத்தில் ஒரு மென்மையான போக்கை கையாள்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் இது அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடா என்றும் பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு தலைவரை கைது செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது ஒரு அனுதாப அலை உருவாகும். இது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்களை கைது செய்த போதும், முன்னாள் அமைச்சர்களை கைது செய்த போதும் இது போன்ற பல நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு மக்கள் அலை, ஒரு பெருந்திரள் கூட்டம் ஒருவர் மீது கடும் கோபத்திலே இருக்கும். ஆனால் அவரை கைது செய்து உள்ளே அழைத்து சிறையிலே போடும்போது, பிறகு அவர் வெளியிலே வரும்போது அவர் ஒரு நல்லவர் போல அல்லது அவர் மீதான ஒரு சாஃப்கான் உருவாகும். அவர் மீது மக்கள் இறக்கப்படுவார்கள், பரிதாபப்படுவார்கள். அதுபோல விஜய்க்கு ஏற்கனவே இங்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கின்றது, ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. பெரிய அளவில் அவர்களை இளைஞர்கள் அதிக அளவில் நேசிக்கிறார்கள். இது போன்ற நேரத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்தாலோ அல்லது மற்ற அரசியல் கட்சியினர் சொல்வது போல அவரை கைது செய்து சிறையில் வைத்தாலோ இது எப்படி ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்றதோ அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை இழந்ததற்கு காரணமே சந்திரபாபு நாயுடு மீது கை வைத்ததுதான். அவரை கை வைத்த காரணத்தினால்தான் அங்கு மக்களுக்கு ஒரு அனுதாபலை உருவாகியது. அது போன்ற ஒரு விஷயம் இங்கு உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் ரீதியாக திமுக பின்தங்குகிறதா, தயங்குகிறதா, ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறதா என்ற ஒரு கண்ணோட்டத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து விஜய் கைது செய்யப்பட வேண்டும் எனவும், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் புஷி ஆனந்த் என்று எப்படி சுருக்கிவிட முடியும் என்றும் திருமாவளவன் கேட்கிறார். ஒன்று, நீங்கள் கைது செய்வதாக இருந்தால் அனைவரையும் ஒரே தட்டில் வைத்து சட்டத்தின் முன் சமமாக நிறுத்தி கைது செய்ய வேண்டும். விஜய் மீது நடவடிக்கை இல்லை என்றால் புஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும். அதே போல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருவர் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். திமுக அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறை ஏன் இவ்வாறு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது? காவல்துறை இவ்வாறு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது எனக்கு அரசின் மீதான சந்தேகத்தை கூட்டுகிறது என்று திருமாவளவன் சொல்கிறார். திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்தை வேல்முருகன் ஆதரிப்பதோடு மட்டுமில்லாமல் சீமான் அவர்களும் ஆதரிக்கிறார். சீமான் என்ன சொல்கிறார் என்றால், நான் சொல்வதை விட என்னுடைய அண்ணன் திருமாவளவன் தான் கூட்டணியிலே இருக்கிறார். இந்த திமுக அரசு அமைவதற்கே காரணமாக இருந்தவர், ஒரு முக்கிய அம்சமாக இருந்தவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன். எனவே அவர் அருகிலிருந்து பார்த்து சொல்கிறார் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று சீமானும் தன்னுடைய பங்குக்கு அந்த கருத்தை சொல்கின்றார். எனவே டிஜிபி அலுவலகத்திலேயே பல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விஜயை கைது செய்ய வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைவர் பயணம் செய்த அந்த பேருந்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் நீதிமன்றத்தின் முன்னாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட 2 நாட்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பேருந்தை கூட பறிமுதல் செய்யவில்லை. அங்கு ஆயுத பூஜைகள் நடைபெறுகின்றது. தொடர்ந்து புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட 8 நாட்களாக தலைமறைவாக இருக்கின்றார். ஒரு தமிழ்நாடு காவல்துறை நினைத்தால்
புஷி ஆனந்தை 8 நாட்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா? வேண்டுமென்றே காவல்துறையினர் திட்டமிட்டே பின்தங்குகிறார்கள். அவரை தப்பிக்க விட்டது போல, அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்று தொடர்ந்து அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றன. இதற்கெல்லாம் யார் காரணம்? ஏன் தமிழக அரசு தயங்குகிறது? அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவது யார்? வெளிநபர் தலையீடு என்று ஒன்று சொல்கிறார்கள். அது யாரை சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது இது அனைத்தும் காங்கிரஸ் கட்சியை நோக்கிதான் அந்த கைகள் நீள்கிறது. அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தியை நோக்கி கை காட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த துயர சம்பவம் நடைபெற்ற அன்று முதலமைச்சரை தொடர்பு கொண்ட ராகுல் காந்தி என்ன நடந்தது என்ற விவரங்களை கேட்டறிந்து கொண்டதோடு விஜயையும் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. விஜயிடம் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது, என்ன அந்த இடத்திலே நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தார் என்று சொல்கிறார்கள். எனவே ராகுல் காந்தி தான் தலையிட்டு இந்த விவகாரத்தில் விஜய் மீது நீங்கள் கை வைக்க வேண்டாம், விஜய் மீது கை வைத்தால் அது அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை உருவாக்கும் என்றும் அவர் சொன்ன காரணத்தினால் அந்த புற அழுத்தத்தின் காரணமாகத்தான் விஜய் மற்றும் அதனுடைய முக்கிய நிர்வாகிகள் இன்னும் கைது செய்யப்படாமலும் வழக்கு பதிவு செய்யப்படாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு காரணமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நடிகர் விஜய்க்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பல ஆண்டுகளாகவே நல்ல நட்புறவு இருக்கிறது. ஏன்னா 2009 நடிகர் விஜய் டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்தார். அப்போது ராகுல் காந்தி தான் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை, மக்கள் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு தலைவராக வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தால் ஒரு கட்சியினுடைய தலைவராகலாம், நீங்கள் ஒரு பெரிய பவருக்கு வரலாம் என்று அவர் ஆலோசனை சொன்னதாகவும், எனவே அப்போதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருப்பதாகவும், எனவே அந்த நட்புறவின் அடிப்படையிலும் அதே போல அரசியல் ரீதியாக ஒரு அடுத்த ஒரு கதவை திறந்து வைப்பது போல அல்லது விஜய் கூட்டணிக்கு செல்வோம் என்று சொல்லி திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெறலாம் உள்ளிட்ட பல அரசியல் கணக்கீடுகளை சொல்கிறார்கள். இது போன்ற காரணங்களை காட்டி விஜய்க்கு ஒரு ஃபேவர் செய்கிறார் ராகுல் காந்தி என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனுடைய டெல்லி பயணம் என்பதும் இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஏனென்றால் அவர் டெல்லி சென்றவர் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்தார் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான அபிஷேக் மனு சிங்வி அவரை சந்தித்திருக்கின்றார். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் பல முக்கிய வழக்குகளில் ஆஜராகி அவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தவர். அந்த வழக்குகளிலிருந்து சிக்கல் இல்லாமல் வெளியில் கொண்டு வந்தவர். எனவே இந்திய அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு முக்கிய வழக்கறிஞராக அபிஷேக் மனு சிங்வி இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஆதவ் அர்ஜுன் சந்தித்திருக்கிறார் என்று தகவல்கள் இருக்கின்றன. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய துணையுடன் தான் தொடர்ந்து 8 நாட்களாக புஷி ஆனந்த் தலைமறைவாக இருக்கின்றாரா, விஜய் கைது செய்யப்படாமல் இருக்கின்றாரா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பேருந்து இன்னும் பறிமுதல் செய்யப்படாமல் இருக்கிறதா உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் உயர்நீதிமன்றத்திடம் ஜாமீன் வேண்டும் என்று கேட்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள். அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது என்று அந்த மனுவை ரத்து செய்து விட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறை நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் சென்று கைது செய்யலாம். ஆனால் தற்போது வரை கைது செய்யவில்லை. எனவே இவை அனைத்துமே அரசியல் நெருக்கடி தான். அனுதாபாலை கூடாது, விஜய் மீதான ஒரு மக்கள் அலை தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக கைது செய்யாமல் இந்த நடவடிக்கையை ஸ்லோ டவுன் செய்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் கணக்கு என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். இதில் யார் சொல்வதில் உண்மை இருக்கிறது? இது சரியான கோணம் தானா? அதாவது திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் சீமான் அவர்களும் இந்த 3 பேரும் வைக்கக்கூடிய கோணம் சரிதானா? தமிழக வெற்றி கழகத்தினர் மீது இன்னும் கூடுதலான நடவடிக்கை தேவையா என்பது சரியா என்பதை பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த 3 பேருக்குமே ஒரு தனி அஜெண்டா இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இந்த 3 பேருமே தமிழக வெற்றி கழகத்தால் பாதிக்கப்படுபவர்கள். குறிப்பாக விஜயினுடைய வளர்ச்சி திருமாவளவன், வேல்முருகன், சீமான் ஆகியோருக்கு சற்று சரிவை கொடுத்திருக்கிறது. இவர்களுடைய வாக்குகளைத்தான் விஜய் பெறுகிறார். எனவே இந்த நேரத்தில் விஜய் காயப்பட வேண்டும், விஜய் கைது செய்யப்பட வேண்டும், விஜய் மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே 2 தரப்பு நியாயங்களும் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? தமிழக வெற்றி கழகத்தினர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு என்ன நியாயம் கிடைக்கும் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.